ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சண்டே விலாக் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து சண்டே லஞ்சுக்கு வந்து சிக்கன் தேங்காய் பால் கறி, அதுக்கப்புறமா கூடவே சிக்கன் 65 தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த சிக்கன் தேங்காய் பால் கறி செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸும் தேவைப்படாது. அதே மாதிரி டைம் வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இட்லி, அதுக்கப்புறமா தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், ஒயிட் ரைஸ், இது எல்லாத்துக்கூடயுமே நீங்கள் இந்த தேங்காய் பால் சிக்கன் கறியை வச்சு சாப்பிட்லாம். இடியாப்பத்துக்கு கூட இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வந்து பிடிக்காதுன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி வந்து செய்யாமல் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி இந்த சிக்கன் கறி வந்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் வந்து பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களாம் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சிக்கனில் இருக்க ஹீட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியான மாதிரி இருக்கும். தேங்காய் பால் வந்து ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நான் 2 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்த தக்காளி இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அதிக தக்காளி வந்து தேவைப்படாது. 2 வெங்காயம், 2 தக்காளி இருந்தால் போதும். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நான் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா சிக்கன் கறி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம மண் பாத்திரத்தில் செய்யும்போது சிக்கன் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் மண் பாத்திரத்தில் செய்யும்போது நம்மளுக்கு ஹீட்டு வந்து அந்தளவுக்கு உடம்புல வந்து சேராது. இப்போது எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, அது கூடவே 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், இதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நிறைய நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம பிரியாணிக்கு வதக்குவோம்ல அந்த அளவுக்குலாம் இதில் வந்து வதக்க தேவை இருக்காது. லைட்டாக வதங்கி வந்தாவே போதும். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருந்தாவே போதும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி லைட்டாக நம்ம வதக்கி விட்டால் போதும். நான் வந்து 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து பாதியை வந்து சிக்கன் 65க்கு எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சமாக தான் இந்த கிரேவி வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் வந்துருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை சேர்த்துக்கலாம். எல்லா குழந்தைகளுமே இந்த சிக்கன் கிரேவியில் இருக்க சிக்கனை சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சிக்கன் 65 வறுத்தோம்னா நிறையவே சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் வந்து பாதியை வந்து 65க்கு வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போது சிக்கன் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் சேர்த்த உடனே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். இதை ஒரு 10 நிமிஷம் போல் எப்போவுமே சிக்கனை நல்லா வதக்கிட்டு செஞ்சோம்னா தான் அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். அதே மாதிரியும் சிக்கனில் இருக்க தண்ணியும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி வரும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் வந்து செய்யும்போது ஸ்மெல் வந்து இருக்கும். ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு நம்ம வதக்கினோம்னா சிக்கனில் எந்தவித ஸ்மெல்லும் இருக்காது. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
திரும்பவும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கினா தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை ஸ்மெல் எதுவும் அடிக்காமல் இருக்கும். இந்த சிக்கனில் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த குழம்பு. இப்போது இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அதுலேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இந்தளவுக்கு எப்போவுமே சிக்கனை வதக்கிட்டு செய்யுங்க. நீங்கள் எந்த மாதிரி கிரேவியோ இல்லைன்னா வறுவலோ செய்யும்போது இந்த மாதிரி வதக்கி விட்டு செஞ்சால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம எடுத்த உடனேவே தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. இப்போது இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டிலேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாய் பொடி. நான் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தேங்காய் பால் கறிக்கு வந்து நம்ம எந்தவித கடைகளில் வாங்கின பொடி யூஸ் பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொடி, இந்த ஒரு குழம்பு மிளகாய் பொடி இருந்தாவே போதும். இந்த குழம்புக்கு வந்து வேறு எதுவுமே தேவைப்படாது. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். வேறு எந்த பொடியும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போது பொடி போட்டுட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் கிளறி விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்துடாதீங்க. 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். அதனால தான். இந்த ரெசிபி வந்து நானாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்தது. அதை தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே சிக்கன் குழம்புல நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு செய்யும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யும்போது அந்த சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனை வந்து நல்லா வதக்கி தான் செஞ்சுருக்கோம். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து சைடில் வந்து சிக்கன் 65யும் பொரிச்சிட்ருக்கேன். இப்போது நல்லா கெட்டியான அரை மூடி தேங்காய் பாலை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து முதல் தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சாவே போதும். ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா திரியாயிரும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும் குழம்பு. அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தாவே போதும். பாருங்கள், எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அது கூடவே கொத்தமல்லியும் தூவிக்கலாம். இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தாட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தேங்காய் பால் சிக்கன் கூட சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சைடில் வந்து நான் சிக்கனும் வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். சிக்கன் 65 இது வந்து ஓன் மசாலா தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக சாஃப்டாக இருந்தது இந்த சிக்கன் 65. இன்னும் வந்து பொரிச்சு எடுக்கணும். உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன். இப்போது சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65யும் பொரிச்சுட்டே இருக்கேன். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட சாதம் வந்து ரெடி ஆயிருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம். இது கூடவே நல்லா சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் கறி.
இப்போது பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம மண் சட்டியில் செய்யும்போது சூடு வந்து அப்படியே இருக்கும் நிறைய நேரத்துக்கு. பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. தேங்காய் பால் சிக்கன் கறி கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே சிக்கன் 65யும் வச்சுக்கலாம். வச்சுட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான vlog வீடியோவில் பார்க்கலாம். பாய்.